ஹாய் கைஸ், வெல்கம் டு அனிஸ் பாப்பா கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டு ஓரத்தில் விற்கிற கேழ்வரகு கூழ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அரை கிலோ உடைச்ச நொய் அரிசி அரை கிலோ எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா களைஞ்சி நல்லா பொங்கல் மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூடவே தாராளமாக தண்ணி விட்டு வேக விட்டு வச்சுக்கோங்க. இப்போ அரை கிலோ கேழ்வரகு மாவை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பை போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போது இந்த மாவு கரைச்சி வச்சுருந்த மாவை இது கூட இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டியால் கிண்டி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கிண்டி விடாமல் இருந்தால் கட்டி பிடிச்சி அப்புறம் அது நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மாவும் அரிசியும் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து நல்லா வேகும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இது பாருங்கள், நல்லா அழகாக சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இதை ஒவ்வொரு நம்ம நைட்டு செஞ்சு வச்சு காலையில் லைட்டாக புளிச்சிருக்கும். இப்போ இது நல்லா சூடு ஆறுனதும் பாருங்கள், சூப்பராக கட்டி இல்லாமல் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இதோட மூடி வச்சா இது மறுநாள் காலையில் கொஞ்சம் எடுத்துட்டாங்க. முன்னாடியே வீட்டில் நான் கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ எடுத்தேன். இதில் ஒரு பாத்திரத்தில் பொடியாக கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். 6 லிட்டர் தயிர் சேர்த்துருக்கேன். அந்த வேக வச்சுருந்தா கேப்பக்கூழை இதில் சேர்த்து அதையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ஏன்னா கெட்டியாக தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்துக்குங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பரான சுவையான கேப்பக்கூழ் செமையாகவே ரெடி ஆகிட்டு குடிச்சு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்த்தி. குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.